பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் தேவனை தொழுது கொள்ள செய்பவராயிருக்கிறார். அவரை தான் தொழுது கொள்ள வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் எல்லோருக்கும் பொதுவானது. இந்த வாக்கு தத்தம் ஒரு நபருக்கு மாத்திரமல்ல, அனைத்து உலக மக்களுக்கும் அது பொருந்தும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தரே தேவன் என்று அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவில் ஜீவியம் பண்ண வேண்டும். அதோடு கூட கிறிஸ்துவில் ஜெபமும் பண்ண வேண்டும். இந்த மக்கள் இன்றைக்கு தங்களுடைய சொந்த காரியங்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜீவியத்தில் வேதம் வாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவம் இருக்க வேண்டும். அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டும். அதோடு கூட அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த வாழ்க்கை தான் அவருடைய தொழுது கொள்ளுதல மிக முக்கியம். அவரை தொழுது கொள்ளுகிறோம் என்ற அந்த ஜீவியத்தில் ஜெபம் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு இருக்க வேண்டும், அர்ப்பணம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை அவனமாய் தொழுது கொள்ள செய்வாராக. ஆமென்.